Hey guys, welcome back. Amkette வந்து ரீசெண்டாக இந்தியாவில் பாக்கெட் மேட் அப்படின்ற ஒரு versatile ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக இருந்தாலுமே வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை வந்து பேக் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஆம்கெட்டோட ஓன் வெப்சைட் அண்ட் நமக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 1899 போட்டிருக்காங்க. பட் நமக்கு அமேசானில் வந்து இப்போ கரண்டாக 1200க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ஆம்கெட்டோட பாக்கெட் மேட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது ஒரு காம்பேக்டான ஸ்பீக்கர், பட் நிறைய ஃபீச்சர்ஸோட பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்பீக்கரோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்டோட வருது. ஸோ ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து 5 வாட் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயமே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வருது. அண்ட் எம்ஆர்பி வந்து 1899 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆம்கெட் சைடில் வந்து நமக்கு 1200க்கு அவைலபிளாக இருக்குது. செம காம்பேக்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் படித்து பாருங்கள். ஒரு பெரிய ரீசார்ஜபிள் பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ 1500 mAh ஒரு பேட்டரியோட வருது. அதுக்கப்புறமா டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு ஹேண்ட் ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர். இதுலேயே வந்து மல்டிபிள் கலர்ஸ்லேயே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கரோட ஓவர்வியூ பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேட்டரியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். பில்டு நம்ம எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பில்டை வந்து பெரிய அளவுக்கு வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. டாப்பில் வந்து ஆண்டனா இருக்குது. ஸோ ஆண்டனா வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம் ரேடியோவுக்கு வந்து ஆண்டனா பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இண்டோர்ஸில் இருக்கும்போது. யூஎஸ்பி டைப் ஏ சார்ஜிங் போட்டிருக்கு. பென் ட்ரைவ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் 3.5 mm ஜாக் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ஸ்லைடர் இருக்குது இந்த பக்கம். அண்ட் ரைட் சைடு நம்ம வந்துன்னா எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பவர் பட்டன்னு அதையும் வந்து நம்ம ப்ளே பாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ளூடூத் மோடில் இருக்குது. அண்ட் இந்த எம்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதையே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப்எம் மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து எஃப்எம் இருக்குது. ஸோ கீழே இருக்க கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி வந்து எஃப்எம் ஸ்டேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம எஃப்எம் ஸ்டேஷன் வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா 10 to 12 hours வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் எதாவது இருக்குன்னா இந்த ஜாக்கில் கனெக்ட் பண்ணி எஃப்எம் ரேடியோ இல்லை எஸ்டி கார்டு எதாவது போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து கேட்கலாம். ஸோ அதுலேயும் வந்து ஆடியோ குவாலிட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து பார்த்துலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு குட்டி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பெரிய அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஃப்எம் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ப்ளூடூத் மோடில் இருக்கா, ஆக்ஸ் மோடில் இருக்கா, எஸ்டி கார்டு மோடில் இருக்கா. ஸோ அதையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் பேடில் நம்ம மேனுவலாக வந்து எஃப்எம் செலெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்டி கார்டு போட்டு அதில் இருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் வந்து இந்த நம்பர் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நானும் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இல்லை. ஸ்பீக்கரோட அவுட்புட்னு பார்த்தோன்னா 5 வாட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் பயங்கர லவுடாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வாட் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் லவுட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்தோன்னா ஒரு 1200 rupeesக்கு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்சட்டாலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு டாப் ப்ரியாரிட்டி. கரண்ட் ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து ஒர்க் ஆகுது. வீட்டில் வந்து நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்கணும் அப்படின்னாலும் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிக்கெல்லாமே வந்து எஸ்டி கார்டு போட்டு நம்ம சாங்ஸ் லோட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அடிஷ்னலாக வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட், பென்ட்ரைவ் சப்போர்ட், ஆக்ஸ் போர்ட்னு இந்த மாதிரி ஃபீச்சர் பேக்கடு ஒரு ப்ராடக்டாக வந்து ஆம்கெட்லேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கெட் டிவைஸ் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கெலாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செமையான ப்ராடக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.